ஒரு குக்கரில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளியை வந்து சேர்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கீரையை கிள்ளி அலசி வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுடலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. கீரையெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது, பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு அப்புறமா நம்ம இருத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து அதில் சேர்த்துட்டு திருப்பும் நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்த உடனே வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அளவுக்கு கொதிச்சா போதும். அவ்வளோதான், நிறுத்திடலாம். சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். Thanks for watching.